ஹாய் மக்களே! இன்னைக்கு 2025ல ஒரு சூப்பர் நேச்சுரல் சைக்காலஜிக்கல் ஹாரர் படமா வெளியான பாஸ் லெவல் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, போன பார்ட்ல படம் எங்க முடிஞ்சதோ அங்கருந்து கரெக்ட்டா 12 வருஷம் கழிச்சு இப்ப கதை ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ போன பார்ட்ல வில்லனோட நாக்க வெட்டி போட்டு ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருப்பாரு. அவனும் சாகாம இத்தன வருஷமா உயிரோட தான் இருக்கான். இன்னொரு பக்கம் யாரோ ஒரு ஆளு ஒரு லேடீஸ் ஹைஸ்கூல்ல இருக்கிற பொண்ணுங்கள எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப கொடூரமான வேலைகள செய்ய வைக்கிறான். அந்த ஆள் யாரு? எதுக்கு இதெல்லாம் பண்றான்? கடைசியில அந்த ஸ்கூல் பொண்ணுங்க அவனோட புடியிலருந்து விடுபட்டாங்களா? இல்லையா? அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் 2023ல வந்த வாஸ் படத்தோட சீக்வல் தான் இது. கண்டிப்பா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் இந்த கதை முழுசாவே புரியும். இந்த படம் ஆரம்பிச்ச 15வது நிமிஷத்திலேயே சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. அங்க ஆரம்பிக்கிற அந்த பரபரப்பு, பதற்றம் கடைசி வரைக்கும் குறையவே இல்ல. வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சீனும் என் ஹார்ட் பீட்ட எகுற வச்சுக்கிட்டே இருந்துச்சு. வில்லன் பண்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. கட்டுப்பாட்டுல இருக்க அந்த பொண்ணுங்க எல்லாம் ஊருக்குள்ள புகுந்து பண்ற அட்டகாசங்களும் சரி, கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸும் சரி, அந்த கான்வர்சேஷன் சீனுக்கு முன்னாடி வர சீன்களும் சரி, எல்லாத்தையும் தெறிக்க விட்டுருந்தாங்க. படத்துல நடித்த எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு. அதே அளவுக்கும் மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. முக்கியமா இதுல அடற்கண்ணன்லாம் சுத்தமா கிடையாது. ஃபேமிலி கூட சேர்ந்து தாராளமா பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்புங் இல்ல மக்களே.